ஹாய் கைஸ், வெல்கம் டு கணக்கனோட் யூடியூப் சேனல். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீல்டோடைய பரப்பளவை கண்டுபிடிக்க சொல்லி ஜூலை 12 அன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 போட்டித் தேர்வில் கேட்டிருக்காங்க. நிறையா மாணவர்கள் இந்த கேள்வியை, இந்த வினா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி விட்டுட்டு வந்திருக்காங்க. இது எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு எப்படி அப்ரோச் பண்ணோம்னா, இந்த கீழே இருக்கிறது பாயிண்ட் ஏங்க, மேலே இருக்கிறது பாயிண்ட் சி, சைடில் பாயிண்ட் பி கொடுத்துருக்குறாங்க, இங்கே இ கொடுத்துருக்குறாங்க, இங்கே டி கொடுத்துருக்குறாங்க. இதை எழுதிட்டாங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க. அதாவது இதை டயக்ராமா, வடிவமாக இதுக்கு வடிவத்தை என்ன வடிவம் எவ்வளவு அளவுங்கிறது எழுதிட்டாங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நான் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா வடிவத்தை எழுதுறேன். ஃப்ரம் பாயிண்ட் ஏன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். இதுதான் என்னன்னா பாயிண்ட் ஏ. ஓகே, அடுத்தது என்னன்னா பாயிண்ட் சி. இது பாயிண்ட் சிங்க. அப்போ பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் சி, பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் சி அதோட அளவு என்னன்னா 150 மீட்டர். அப்ப ஏலேருந்து சியோட அளவு என்னன்னா 150 மீட்டர். பட் இடையில கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இப்ப பாயிண்ட் ஏல இருந்து 50 மீட்டர்ல ஒரு பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட் ஏல இருந்து 80 மீட்டர்ல இன்னொரு பாயிண்ட் இருக்கு, பாயிண்ட் ஏல இருந்து 120 மீட்டர்ல ஒரு பாயிண்ட் இருக்கு, பாயிண்ட் ஏல இருந்து 150 மீட்டர். அவன் தான் லாஸ்ட், அவன் தான் யார் அப்படின்னா சி. சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா பாயிண்ட் ஏல இருந்து முதல்ல 50 இருக்கான் இல்லையா, அவனுக்கு பேரே எனக்கு தெரியாது. இப்போ இங்க ஏ பி சி டி இ நானே ஒரு பேர் கொடுக்குறேன் எஃப். அப்போ இந்த ஏல இருந்து எஃப் 50 மீட்டர். சரி, அடுத்தது ஏல இருந்து அடுத்தது 80 மீட்டர் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு நானே ஒரு பேர் கொடுக்குறேன் ஜி. அப்ப ஏல இருந்து ஜி 80 மீட்டர். நான் ஏற்கனவே ஏல இருந்து எஃப் 50ன்னு போட்டேன். அப்ப எஃப்ல இருந்து ஜி எவ்வளவுனா 30. சரிங்களா? இப்போ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு பாருங்க, 30. அந்த 30 ஏல இருந்து பார்க்கும்போது 80, எஃப்ல இருந்து பார்க்கும்போது 30. அடுத்தது இப்ப இங்கிருந்து இங்க எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க, 40. அப்ப ஜில இருந்து இன்னொரு பாயிண்ட் எவ்வளவு வித்தியாசத்துல இருக்கிறான்னா 40. அடுத்து 120ல இருந்து 150 30. அப்ப 40ல இருந்து அங்க சி பாத்தீங்கன்னா 30. இப்போ ஏல இருந்து எஃப் 50, இந்த 50 வந்துருவான். அதே ஏல இருந்தே ஜி பாத்தீங்கன்னா 80 வந்துருவான். அதே ஏல இருந்தே இவனுக்கு ஒரு பேர் வேணா கொடுத்துக்கலாம், எஃப் ஜி ஹச்னு பேர் கொடுத்துக்கலாம். அதே ஏல இருந்து ஹச், இவன் தான் ஹச் 120. அதே ஏல இருந்து சி 150. இப்போ 50 எஃப், அப்புறம் ஜி, அப்புறம் ஹச், அப்புறம் சி. ஓகே, இது மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டோம். ஏல இருந்து பார்க்கும்போது இப்ப ஏல இருந்து எஃப் இருக்கிறான்ல 50 மீட்டர்ல, அவனோட லெஃப்ட்ல இ இருக்கிறான். எத்தனை மீட்டர்ல? 30 மீட்டர்ல. ஏல இருந்து எஃப்ல ஒரு 30 மீட்டர்ல யார் இருக்கிறான்னா இ இருக்கிறான். சரி, அடுத்தது ஏல இருந்து ஜி 80 மீட்டர்ல இருக்கிறானா, அவனோட ரைட்ல 50 மீட்டர்ல பி இருக்கிறான். ஏல இருந்து 50 பிளஸ் 30 80ல ஜி இருக்கிறான். அங்கிருந்து ரைட்ல ஒரு 50 மீட்டர்ல யார் இருக்கிறானா பி இருக்கிறான். ஓகே, அடுத்தது ஏல இருந்து 120 மீட்டர்ல ஹச் இருக்கிறான். ஹச்சோட லெஃப்ட்ல 20 மீட்டர்ல யார் இருக்கிறான் அப்படின்னா டி இருக்கிறான். அவனோட அளவு 20 மீட்டரு. அவ்வளவுதாம்மா. இப்ப பாயிண்ட் மட்டும் நல்லா பாருங்க. இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி, பாயிண்ட் சி, பாயிண்ட் டி, பாயிண்ட் இ. ஓகே, அவன் கொடுத்திருந்தது இந்த பாயிண்ட் தான். ஏங்கிற பாயிண்ட், பிங்கிற பாயிண்ட், டிங்கிற பாயிண்ட், இங்கிற பாயிண்ட், சிங்கிற பாயிண்ட். இப்ப இதுக்கெல்லாம் நான் அவுட்லைன் வரைகிறேன். ஓகே, இங்கிருந்து இங்க கனெக்ட் பண்ணிட்டேன், இங்கிருந்து ஏ கனெக்ட் பண்ணிட்டேன், ஏல இருந்து இக்கு கனெக்ட் பண்ணிட்டேன், அப்புறம் இல இருந்து எங்க கனெக்ட் பண்ணிட்டேன், டிக்கு கனெக்ட் பண்ணிட்டேன், டில இருந்து எங்க கனெக்ட் பண்ணிட்டேன், சிக்கு கனெக்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் டயக்ராம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாயிண்ட் சி, சில இருந்து ஒரு பாயிண்ட் டி, அப்புறம் டில இருந்து ஒரு பாயிண்ட் இ, அப்புறம் இல இருந்து ஒரு பாயிண்ட் ஏ.
ஏவும் சியும் எப்படி இருக்கிறான்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிறான். ஏவும் சியும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறான். அப்புறம் ஈலேருந்து ஏ, அப்புறம் இங்கே ஒரு பாயிண்ட் பி. இது வந்து ஏலேருந்து பிக்கு போகுது, சிலேருந்து பிக்கு போகுது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கிருந்து இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கிருந்து இங்கே ஒரு பாயிண்ட்டு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா மொத்த பரப்பளவு, இதோடைய பரப்பளவு கேட்குறாங்க. இதோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ இங்கே பாருங்க ஏ பி சி, இதை நான் தனியாக எடுத்துக்கிறேன். ஏ பி சி தனியாக எடுத்துக்கிறேன். தனியாக எடுத்துக்கிட்டா எனக்கு எப்படி வருது? ஒரு முக்கோணம் மாற்று இருக்கா? முக்கோணமே தான். ஓ, மாற்றி எழுதிட்டேனா? இங்கே ஏ, இங்கே சி, இங்கே பி. ஓகே, இப்போ முக்கோணத்துக்கு பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலானா ஆஃப் இன்ட்டு அடிப்பக்கம் பெருக்கல் உயரம். அப்ப ஆஃப் இன்ட்டு இந்த கணக்கில் அடிப்பக்கங்கிறது ஏசி தான். இப்ப ஏசியோட அளவு நான் ஏற்கனவே எனக்கு தெரியும், எவ்வளோனா 150 மீட்டர். ஏலேருந்து சி இங்க பாருங்க 50 + 30 80 + 40 120 + 30 150. அப்ப அடிப்பக்கம் 150 இன்ட்டு என்னன்னா உயரம், அதாவது ஹைட். இதுதான் ஹைட்டு. இப்போ ஹைட் எது அப்படின்னா, இந்த பாயிண்ட்டுக்கு ஜின்னு பேர் வச்சிருக்கிறோம், இந்த பாயிண்ட்டுக்கு எஃப்னு பேர் வச்சிருக்கிறோம், இந்த பாயிண்ட்டுக்கு ஹச்னு பேர் வச்சிருக்கிறோம். இப்போ ஜிபி தான் ஹைட்டு. ஜியும் பியும் எவ்வளோனா 50மா. அப்போ இந்த இடத்துல என்ன போடலாம்னா 50 போடலாம். சரி, 50 2ஆல் அடிச்சு போட்டீங்கன்னா 25. 150 கூட எதை பெருக்கணும்னா 25 பெருக்கணும். 25 பெருக்கணும்னா 3 30 7 28 2 50 3750மா. இந்த 3750ங்கிறது யாருடைய பரப்பளவு அப்படின்னா, நல்லா கவனிங்க, இவங்களோட பரப்பளவு. இவங்களோட பரப்பளவு என்னன்னா 3750. இப்ப எனக்கு 3750 பரப்பளவு தெரியும். இன்னும் யார் யாரெல்லாம் தெரியணும்னா, இந்த சைடு தெரியணும். இந்த சைடு பரப்பளவு கண்டுபிடிச்சேன், முழு பரப்பளவு கண்டுபிடிக்கணும், இங்க கண்டுபிடிக்கணும். இப்ப இதுல என்ன பண்றேன் அப்படின்னா, இவனை எடுத்துக்கிறேம்மா, ஏ எஃப் இ எடுத்துக்கிறேம்மா. ஏலேருந்து எஃப் எவ்வளோப்பா? ஏலேருந்து எஃப் 50. சரிப்பா, இந்த எஃப்ல இருந்து இ எவ்வளோப்பா? 30. அப்ப இந்த முக்கோணத்துக்கு பரப்பளவு என்னன்னா அதே ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா ஆஃப் இன்ட்டு அடிப்பக்கம் பெருக்கல் உயரம். ஆஃப் இன்ட்டு அடிப்பக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடிப்பக்கம் ஏ டு எஃப் 50 பெருக்கல் உயரம். உயரம் எதுனா இ டு எஃப் என்னன்னா 30மா. ஸோ அப்போ 30 2ஆல் வகுத்தனா 5மா. 5 50மா, 750மா. ஸோ அப்போ இந்த 750ங்கிறது யாரோடதுன்னா இவனோடது. இந்த 750ங்கிறது யாரோடதுன்னா இவனோடது. இவனுடைய பரப்பளவு என்னன்னா 750. ஏற்கனவே ஒரு 3750 தெரியும், இப்போ ஒரு 750மா. இந்த 750 யாரோடதுன்னா இஏஎஃப் ஓடது. இஏஎஃப் ஓடது. இந்த 3750 யாரோடதுன்னா ஏபிசி ஓடது. இந்த ஏபிசி ஓடது வந்து பாத்தீங்கன்னா 3750 ஏபிசி ஓடது. சரி, ஓகே. அடுத்தது யாரை கண்டுபிடிக்கணும்னா, இங்க பாருங்க டிஹெச்சி. டிஹெச்சி இது ஒரு முக்கோணமா. இப்ப இதோட முக்கோணத்துக்கு பரப்பளவு ஆஃப் இன்ட்டு அடிப்பக்கம் பெருக்கல் உயரம். அப்ப 20 2ஆல் வகுத்தீங்கன்னா 10 10 பெருக்கல் 30 300. அப்ப 300 அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த முக்கோணத்தோடைய எந்த முக்கோணத்தோடைய இந்த முக்கோணத்தோடைய பரப்பளவு ஒரு 300மா. ஓகே, இன்னும் யார் இருக்கிறான்னா இவன் மட்டும்தான் இருக்கிறான். இவன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான்னா ட்ரப்பீசியம் மாதிரி இருக்கான். ட்ரப்பீசியம் மாதிரி இருக்கான். இப்ப ட்ரப்பீசியத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ட்ரப்பீசியத்துக்கு என்ன ஃபார்முலானா பரப்பளவு, இந்த பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலானா ஆஃப் இன்ட்டு ஓகேவா ஏ பிளஸ் பி. இரண்டு பக்கங்கள்னா இஎஃப் எவ்வளோ 30, டிஹெச் எவ்வளோ 20. இரண்டு பக்கங்களின் கூடுதல் இன்ட்டு ஹைட் யாருக்கு யாருக்கும்னா எஃப்க்கும் ஹச்சுக்கும். எஃப் எங்கம்மா இருக்கிறான்? இங்க இருக்கிறாம்மா. எஃப்க்கும் ஹச்சுக்கும் இடையில 40 + 30 இருக்குதுமா 70மா. 70
சரி, இந்த 50 2ஆல் அடிச்சீங்கன்னா 25. 25 பெருக்கல் 70 0 7 5 35 3 14 பிளஸ் 3 17 1750. இப்போ இதோட பரப்பளவு எவ்வளோனா 1750 மீட்டர். அப்போ அந்த 1750 மீட்டர் இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ இங்க ஆட் பண்ணனா 0 15 21 22 25 2 4 பிளஸ் 2 6 6550 மீட்டர் ஸ்கொயர். 6550 மீட்டர் ஸ்கொயர் என்பது சரியான விடை. அதுக்கான முழு விளக்கம் நான் என்ன பண்ணியாச்சுன்னா கொடுத்தாச்சு. இதே போல வந்து நிறைய கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்லேயும் சால்வ் பண்ணலாம். அது மாதிரியான விளக்கங்களை இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அது போல் பயிற்சி எடுத்துக்கோங்க. நம்ம கணக்கு நோட்டு யூடியூப் சேனலை டிஎன்பிசி கணிதம் மட்டும்தான் இதில் வரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2A கணிதம் மிகவும் எளிமையான முறையில் எக்ஸாமில் தேர்வை நோக்கி எப்படி கேட்குறாங்களோ அது போல் நமக்கு வகுப்புகளும் இருக்குது. இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ஐ வாண்ட் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்ன்னு கொடுங்க. மெட்டீரியல் ப்ளஸ் வீடியோ கோர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். இன்னிலேருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். நன்றி, வணக்கங்க.